இன்றைய தலைப்பு செய்திகள். திருச்சியில் தேவக தலைவர் விஜய் தேர்தல் அதிரடி பிரச்சாரம். தமிழக அரசியலில் அனல் பறக்கும் தேர்தல் களம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். அதைத் தொடர்ந்து நடைபெறவுள்ள பிரமாண்ட பிரச்சாரத்தில் ஆளும் தரப்பை மிகவும் கடுமையாக சாடியதுடன் மகளிருக்கான அதிரடி வாக்குறுதிகளையும் வாரி வழங்கியுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். திருச்சி தேர்தல் களத்தில் விஜய். தமிழக சட்டசபை தேர்தல் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடும் தேவக தலைவர் விஜய் ஏற்கனவே பெரம்பூரில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இன்று திருச்சியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பாலக்கரை பகுதியில் உள்ள மாநகராட்சி 2வது மண்டல அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலகர் முத்து முருகேச பாண்டியனிடம் முறைப்படி மனுவை ஒப்படைத்தார். முன்னதாக திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ரோடு ஷோ வந்த விஜய் வழி நடுகிலும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களையும் பொதுமக்களையும் பார்த்து கையசைத்தபடி வந்தார். மகளிருக்கான மெகா வாக்குறுதிகள். வேட்புமனு தாக்குதலுக்கு பிறகு திருச்சி பூக்கடை பகுதியில் நடைபெற்ற அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் பேசிய விஜய் குடும்ப தலைவிகள் மற்றும் பெண்களை கவரும் வகையில் முக்கிய வாக்குறுதிகளை முன்வைத்தார். அவர் பேசியதாவது: தேவக ஆட்சிக்கு வந்தால் 60 வயது வரை இருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். அது மட்டுமின்றி திருமணம் ஆகி போகும் எனது தங்கைகளுக்கு 1 பவுன் தங்கம் மற்றும் பட்டுப்புடவை சீதனமாக வழங்கப்படும். தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களும் மாநிலத்தின் எந்த பகுதிக்கு பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம். இதையெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். ஆளுங்கட்சி மீது ஊழல் புகார்கள். தனது பேச்சில் திமுக அரசை நேரடியாக விமர்சித்த விஜய் அரசு துறைகளில் நடக்கும் முறைகேடுகள் குறித்தும் பயங்கரமாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக நகராட்சி துறையில் மட்டும் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவில் முறைகேடு நடந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் தகுதியானவர்களுக்கு வேலை வழங்காமல் லஞ்சம் பெறுவதே வேலையாக இருப்பதாக திருச்சியில் உள்ள ஒரு அமைச்சரை சுட்டிக்காட்டி பேசினார். லட்சக்கணக்கான காலி இடங்களை நிரப்புவோம் என்று சொன்னவர்கள் வெறும் அறிவிப்போடு நிறுத்திவிட்டார்கள். ஆனால் எங்களிடம் 100% திட்டம் உள்ளது. எங்களுக்கு ஒருமுறை வாய்ப்பு கொடுங்கள், மாற்றத்தை காட்டுவோம் என உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். ஜனநாயகம் பட விவகாரம் மற்றும் அடிப்படை வசதிகள். சமீப காலமாக பேசப்பட்டு வரும் ஜனநாயகம் திரைப்படம் வெளியாவதை தடுப்பதில் ஒரு கூட்டு சூழ்ச்சி நடப்பதாக அவர் விஜய் வேதனை தெரிவித்தார். ஜனநாயகம் பட விவகாரம் மற்றும் அடிப்படை வசதிகள். சமீப காலமாக பேசப்பட்டு வரும் ஜனநாயகம் திரைப்படம் வெளியாவதை தடுப்பதில் ஒரு கூட்டு சூழ்ச்சி நடப்பதாக விஜய் வேதனை தெரிவித்தார். இத்திரைப்படம் தேர்தலில் மிகப்பெரிய ஆயுதமாக மாறும் என்பதால் திட்டமிட்டு முடக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். தூத்துக்குடியில் முறையாக கழிப்பறை வசதி இல்லாததால் மாணவி உயிரிழந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்த அவர் அடிப்படை வசதிகளை கூட சீரமைக்க முடியாதவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். தேவக ஆட்சிக்கு வந்தால் அடிப்படை தேவைகளுக்கு தான் முதல் முன்னுரிமை என்று உறுதியளித்தார். கேஸ் மானியம் மற்றும் முதல்வர் மீதான சாடல். மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளையும் கேள்வி எழுப்பிய விஜய் வீட்டில் ஏதாவது ரைடு நடந்தால் மட்டும் உடனே டெல்லிக்கு செல்லும் நீங்கள் கேஸ் சிலிண்டர் விலை உயரும் மற்றும் மானியம் போன்ற மக்களின் பிரச்சனைகளுக்காக என்றாவது டெல்லிக்கு சென்றுள்ளீர்களா என முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பினார். சிலிண்டர் மானியம் தருவேன் என்று சொன்ன வாக்குறுதி என்ன ஆனது என்றும் அவர் ஆவேசமாக பேசினார். திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் போட்டியிடுவதைத் தொடர்ந்து அங்கு போட்டி பலமாகியுள்ளது. திமுக சார்பில் இனிகோ எஸ் இருதிராஜ் அவர்கள், அதிமுக சார்பில் கே ராஜசேகரன் அவர்கள், தேவக சார்பில் சி ஜோசப் விஜய் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பில் வி கிருஷ்ணசாமி என 4 முனை போட்டி நிலவுகிறது. விஜயின் இந்த திருச்சி வருகை மற்றும் அவர் முன்வைத்துள்ள வாக்குறுதிகள் தமிழக தேர்தல் களத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் இந்த திருச்சி வருகை மற்றும் அவர் முன்வைத்துள்ள வாக்குறுதிகள் தமிழக தேர்தல் களத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இதுபோன்ற தேர்தல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.